இப்போ பிரண்டை தொக்கு பண்ணிடலாங்க. இப்போ பிரண்டையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ண பிரண்டையை வந்து ஒரு 3 தண்ணியில் கழுவிட்டேன். உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 3 தண்ணியில் நல்லா அலாசி எடுத்து அந்த தண்ணியில் நல்லா வடிய விட்டுட்டேங்க. ஏன்னா தண்ணியோட போட்டு அதை வதக்கக்கூடாது, கெட்டு போயிடும். அதனால நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். ஒரு 1 or 2 hours விட்டுட்டேன். நான் நல்லா தண்ணியை வடி விட்டுட்டேன். இப்போ ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நான் வந்து ஒரு 100 கிராம் வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வெள்ளை பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம அதை நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ லேசாக ப்ரௌன் ஆகி வருது. ரொம்ப விட்டு அதை கருகின மாதிரி ஆயிடுங்க. அதனால இப்போவே எடுத்துடலாம். நான் பிரண்டையும் பூண்டும் ஒன்றா போட்டால் சரியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அதனால நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வதக்கி எடுக்கிறது ரொம்ப பெட்டருங்க. இப்போ பூண்டு எடுத்தாச்சு, எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரண்டையை போட்டுக்கலாங்க. பாதி பிரண்டை போட்டு அது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வர மாதிரி நல்லா புரட்டிட்டு அப்புறம் மீதி பிரண்டையை போட்டுடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டுங்க. இப்போ மீதி பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டை வந்து அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கு. எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ நல்லா க்ரீனாக இருக்கு. இப்போ நம்ம நல்லா வதங்கி வரும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் வந்து பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம புளியை போட்டுக்கலாங்க. இது கூட புளி 1 கிலோவுக்கு ஒரு 80 கிராம் புளி, பிச்சு போட்ட புளி. இது நல்ல வாசம் வருது. அந்த நல்லெண்ணெயில் அந்த பிரண்டை வதங்குற வாசம் நல்லா கபகபன்னு வருது. ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பிரண்டை ஆறட்டும். இப்போ பிரண்டை நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆற போட்டுட்டேன். இப்போ இந்த வதக்கின பூண்டையும் இதோட கலந்துடலாம். இப்போ இதை வந்து அந்த பிரண்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போதான் ஈவனாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். உங்களுக்கு இது அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அரைப்படலை அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணியெலாம் விட்டு அரைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நல்லெண்ணெய் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இன்னும் ஒரே மிட்டாக போட்டு அரைக்க முடியாது. ஒரு 3 தடவை நான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து உப்பு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படும். இப்போ பிரண்டையை வந்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 300 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சுங்க. 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா முழு கடுகு வெடிச்சிட்டோம். அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் தொக்கு. இப்போ ஒரு 5 வரமிளகாங்க கிள்ளி வச்சது. அந்த வரமிளகா போட்டால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், நல்லா இருக்கும் தொக்குக்கு. இது போட்டுடலாம். இப்போ இந்த வரமிளகா நல்லா செவந்த பின்னாடி நம்ம இதை அரைச்சி வச்ச அந்த பிரண்டையை சேர்த்திடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எண்ணெயில் நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. அப்படியே கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும்.
அப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம அந்த பொடிகளை சேர்த்திடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலா பொடி நம்ம வீட்லயே நல்லா வறுத்து அதை நைஸாக அரைச்சி வச்சிருக்கேங்க. இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இதில் நல்லா கிளறலாங்க. இந்த பிரண்டை தொக்கில் நல்லா இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். உப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை வதக்குன பிரண்டை அரைக்கும் போது அதோட சேர்த்து அரைச்சிட்டேன். ஏன்னா நல்லா அரைப்படுங்க. இன்னும் பிரண்டை வந்து சில சமயம் மிக்சியில் அடிபடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம அந்த உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டோம் இதோட. அதனால இப்போ உப்பு சேர்த்துல. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம். ஆனால் அதிகமாக உப்பு போயிடுச்சுன்னா அது வந்து கம்மி பண்ண முடியாது. அதை நம்ம அளவாக போட்டிருக்கோம். இந்த பிரண்டை தொக்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, இந்த எலும்பெல்லாம் முறிஞ்சு போனவங்க இந்த பிரண்டையை சாப்பிட்டா எலும்பு வந்து சீக்கிரமாக கூடிருங்க. அவங்க தான் சாப்பிடணுமா, மற்றவங்க சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அது இல்லை. நம்ம ரெகுலராக நம்ம வந்து அன்றாட உணவில் இந்த பிரண்டையை வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய போன் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம கீழே விழுந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் உடைஞ்சு போகாது. இன்னைக்கு இருக்கிற நம்ம கால சூழ்நிலையில நம்ம ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிடுச்சு. எதுலையுமே சத்து கிடையாது. எல்லாமே கால்சியம் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அப்படி போடாமல் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற இந்த பிரண்டையை நம்ம சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகாது. இதுக்கு பேர் வஜ்ரவள்ளி. அந்த பிரண்டையோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு மாதிரி இருக்கும், அப்படி ஜாயிண்டாக. இப்போ நம்ம உடனே சாப்பிட்டு உடனே சரியாகுமா அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் நாட்கள் ஆகும். குறைஞ்சது ஒரு 2-3 மாதமாவது சாப்பிட்டாதான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா வேலியில் படர்ந்து வரும். இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பிரண்டைக்கு நட்டு வச்சு உரமெல்லாம் போடல, நான் வெறும் தண்ணி தான் ஊற்றிட்டு வரேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒடிக்க வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தொக்கில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, அதாவது கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்த்துல. அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். எண்ணெய், உப்பு, புளி, மஞ்சள், அப்புறம் நல்லெண்ணெய், இதுதான் நம்மளுடைய ப்ரிசர்வேட்டிவ். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டோங்க. இனி ஒரு 2 நிமிஷம் தான், இறக்கிடலாம். நம்ம உமா ஸ்பைசஸ் பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கைப்பட எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்கேங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி 3 தடவை வாஷ் பண்ணி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டு நல்லா சுத்தமாக சுகாதாரமாக பண்ணியிருக்கேன். நீங்களே கண்ணால் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஒவ்வொரு வீடியோவும் நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை தைரியமாக வாங்கி சாப்பிட்லாங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சிருங்க. ஆறின பின்னாடி நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்குங்க தொக்கு. 1 ஸ்பூன் வச்சு 1 குண்டா சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கு லெவல். உமா ஸ்பைசஸ் பிரண்டை தொக்கு ரெடியாக இருக்குது. வாங்கி நீங்களும் ஆரோக்கியம் பெறுங்க. நன்றி.